பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பா நம்மகிட்ட எதிர்பார்க்கிற சில காரியங்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது மார்க் 12:30, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நம்ம எல்லாரும் ஏசப்பா கிட்ட அன்பு கூறமான்னு கேட்டால் வேகமாக சொல்கிற பிள்ளைங்களா இருக்கிறோம். ஆனால் அவர் விரும்புகிற வகையில் அன்பு கூறமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு தான். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற அன்பு செலுத்துகிறபடி நம்ம கடைசி வரைக்குமே நம்ம அவர் இடத்துல அன்பு செலுத்துறது கிடையாது. சில நேரங்களில் நம்ம அவர்கிட்ட தேவைக்காகவும் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடவும் அவர்கிட்ட நெருங்குற பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் நம்ம விரும்புகிற வகையில் நம்ம வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்தாத பொழுது அவரிடத்துல அன்பில் குறைவுபடுற பிள்ளைங்களாக இருக்கிறோம். நம்ம அந்த மாதிரி இல்லாமல் எந்த பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்தினாலுமே அவரிடத்துல முழு மனதோட அவரிடத்துல நம்ம அவரை துதிச்சு அவரிடத்துல அன்பு கூற கடவோம். ரெண்டாவதாக மத்தேயு 26:40-41, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? இந்த சினாரியோல ஃபர்ஸ்ட் ஏசப்பா வந்துட்டு சீஷர்கள் இடத்துல நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா தனிமையில போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் டைம் வந்து பார்க்கும்போது சீஷர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க. செகண்ட் டைம் வந்து ஏசப்பா சொல்லுவாங்க, நீங்கள் 1 மணி நேரமாவது கூட என்னோட கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி ஏசப்பா போயிட்டு வருவாங்க. திரும்பவும் சீஷர்கள் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, நீங்கள் நித்திரை பண்ணுங்கள், உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா நமக்குன்னு கொடுத்துருக்கிற டைமில் நம்ம அவரை தேடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அப்படி நம்ம தேடும்போது நமக்குன்னு வர சில சோதனைகள்ல இருந்து ஆண்டவர் நம்மளை தப்பி வச்சு நம்மளை நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. கடைசியாக நம்ம ஏன் ஆண்டவரோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், நம்ம ஏன் அவரோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டால் அவர் சிலுவையில் நம்மளோட பாவங்களுக்காகவும் நம்மளோட சாபங்களுக்காகவும் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம அநேக நேரத்துல அவரோட அன்பை உணர்ந்தும் அவரை விட்டு நம்ம எங்கேயோ ஓடுற பிள்ளைகளாக இருந்து கூட அவர் தம்முடைய அன்பினால தம்முடைய 2 கரங்களை நீட்டி இளையகுமாரனுக்காக அவர் காத்து கொண்டு இருந்தது போல எந்த சூழ்நிலையிலும் நம்மளை வெறுக்காம அவர் காத்து கொண்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒருத்தர் அவர் மாத்திரம்தான். கடைசியாக எபிரேயர் 12:1, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். நமக்கு நியமித்திருக்கிற பாதை கஷ்டமானது தான். நமக்கு நியமித்திருக்கிற பாதை பிறருக்கு போகிற விசாலமான பாதை கிடையாது. குறுகலான பாதையாக இருந்தாலும் அது ஆண்டவரை நோக்கி செல்கிற பாதை. ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாதை எப்படி இருந்தாலும் அதை ஆண்டவரை நம்பி அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் அவர் நமக்கு வச்சிருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி ஓடுக்கணும். பிரைஸ் தி லார்ட்.